நற்செய்தியை விடாய்த்து போன ஆத்துமாக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவாயானால், இயேசுவின் வாழ்க்கையில வரணும், இயேசுவின் வாழ்க்கையில பிறந்தாதான் உனக்கு சமாதானம், இயேசுவின் வாழ்க்கையில வந்தாதான் ஆசீர்வாதம், அந்த நற்செய்தியை சொல்லுவாயானால் நீ குளிர்ந்த தண்ணியை கொடுக்குறேன்னு அர்த்தம். குளிர்ந்த தண்ணியை கொடுக்குறேன். அருமையான சௌனே சௌரிய கேள், நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை பரிசுத்தாய் பெற்று சபைக்குள்ள கம்யூனியன் எடுக்க வரும்போது எப்படி எடுக்கிற? எப்படி எடுக்கிற? எவருக்கும் தெரியாது. நான் செய்யற பாவம் எவனுக்கும் தெரியாது, நான் செய்யற காரியம் எவனுக்கும் தெரியாது, எவனுக்கும் தெரியாது, எவனுக்கும் தெரியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். உன் உயிர் அவர் கையில. நினைச்சார்னா ரிமோட் கண்ட்ரோல்ல தூக்கிடுவார். ஜாக்கிரதை. கம்யூனியன் ரொம்ப முக்கியங்க. ஓ தாகமா இருக்கிறவளே, தண்ணீர்கள் இன்றைக்கு வாருங்க. கம்யூனியன் ரொம்ப முக்கியம். ஆனால் தவறு வச்சுக்கிட்டு நீ கம்யூனியன் எடுத்தான்னு வச்சுக்க, எத்தனையோ மாசமா உன்னை உணர்த்தலாம் கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆண்டவர் நான் அடிக்கிறேன் நினைச்சிட்டியா? நினைச்சுக்கிட்டியா? ஜீசஸ் திடீர்னு கை வச்சான்னு வச்சுக்கோ, கதை காலி. அருமையான சௌனே, நீ மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றது உண்மையானா கட்டாயம் பரிசுத்த பந்தியில நீ பங்கு பெற்றே ஆகணும். நீ பங்கு பெறலன்னு வச்சுக்கோ, அவரோடு கூட உனக்கு ஐக்கியமே இல்லை. உங்களுக்கு நீங்களே குழி வெட்டுறீங்களா? உங்களுக்கு நீங்களே குழி வெட்டிக்கிறீங்களா? யாராவது மனம் திரும்பாம ஞானஸ்நானம் எடுக்காம உட்கார்ந்திருக்கான் பார், உட்கார்ந்திருக்கான் பார். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்க எங்களுக்கே குழி வெட்டி நாங்களே விடுறோங்க. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் சொல்றாரு, என் ஆலோசனையை நீங்க தள்ளி விட்டீங்கன்னா, ஞானஸ்நானம் பெறாம என் ஆலோசனை தள்ளி விட்டீங்கன்னா என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு கேடு வரும்ன்றார். நாங்க நல்லா தானங்க இருக்கோம், நாங்க நல்லா தானே இருக்கோம். பங்களா வச்சிருக்கோம், கார் வச்சிருக்கோம், அதை வச்சிருக்கோம், இதை வச்சிருக்கோம், எல்லாம் வச்சிருக்கோம். நாங்க நல்லா தானே. இதை வச்சு என்ன பண்ண போற? நரகம் என்கிற அக்கினி கடலுக்குள்ள போறதுக்கு கேடு உண்டாக்கிக்கிற. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்பதே தலைப்பு. சங்கீதம் 42:1. மானானது நீருடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரன் தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை செய்கிறான். என்னவா? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது அப்படின்னு அவர்கிட்ட விண்ணப்பம் செய்யறான். அப்படியானால் மான்களுக்கு தண்ணி தாகம் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணுமா? நீரோடைகளை தேடி போகுமா? சொல்றத கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு நான் பார்த்ததில்லை. எப்படின்னா இந்த மான்கள் போகும்போது இந்த காணல் நீரை பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருக்குமா. ஐயோ தண்ணி வந்துருச்சு, தண்ணி வந்து. காணல் நீர் என்ன தெரியுமா? தண்ணி மாதிரி தெரியும். கோடை காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா ரோடு தெரியாது, ரோடு முழுசும் தண்ணி மாதிரி தெரியும். அதுக்கு பேர் தான் காணல் நீர். அதுதான் அந்த தண்ணிக்காக வாஞ்சோடு கூட கதறிக்கிட்டு போகுமா. ஆனா இந்த காணல் நீரை பார்த்துட்டு ஐயோ தண்ணி வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு, போங்கடா ஏமாந்துட்டா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகாதான். அது மறுபடியும் என்ன பண்ணுமா? அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குமா, ஓடிக்கிட்டே இருக்குமா. கதறி 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 கருதி அந்த தண்ணியை குடிக்கிற வரைக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்குமா. அதைத்தான் அவர் சொல்றாரு. தாவீது சொல்றான், ஆண்டவரே என் ஆத்துமா எப்படி பண்ணுது? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவரிடத்துல இருக்கிறது மேல வாஞ்சை, ஆனால் தாவீதுக்கோ தேவன் மேலே வாஞ்சை, தேவன் மேலே வாஞ்சை. உங்க வாஞ்சை எப்படி? உங்க வாஞ்சை எப்படி? இப்ப பாருங்களேன், அவன் ஆத்மா எப்படி கதறுதுன்னு சொல்றத, எதுக்காக கதறுது பாருங்க. அடுத்த வசனம், 2வது வசனம். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஓஹோ,
இவனுக்கு ஏங்க மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறது போல தேவன் மேல ஆத்மா வாஞ்சித்து கதறுதான்? ஏன்? ஜீவனுள்ள தேவன் மேலேயே ஆத்மா வாஞ்சித்து கதறுது, தாகமா இருக்குது. ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கு. ஏன்? ஏன்? எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அப்ப இவனுடைய ஆசை என்ன? எப்போடா தேவனுடைய சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் போய் நிக்கலாம் அப்படிங்கிற ஏக்கம் இருந்தபடினாலே, அப்படிப்பட்ட ஏக்கம் இருந்தபடினாலே தாவீதுக்கு உங்க மேலன்றான். ஏன் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்குன்றான். இன்னைக்கு நமக்கு இப்படி தேவன் மேல நம்ம ஆத்மா தாகமா இருக்குதா, இல்ல தேவனிடத்தில் இருக்கிறது மேல தாகமா இருக்குதா? நீங்களாதான் சொல்லிக்கணும். தேவன் மேல தாகமா இருக்குது. தாகமா இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டாங்க. நேர வீட்டுக்குள்ள வருவான். வந்தோடனே என்ன பண்ணுவான்? சரி அப்புறம் வீட்டுக்காரத்தில் அதான் செஞ்சியா, இதை செஞ்சியா, அப்படி பண்ணிட்டியா, பிள்ளைலாம் ஸ்கூல் போனாங்களா, சரி என்ன பண்ணிட்டு போனாங்க, எல்லாம் மொத்தமாக கேட்டு கடைசியாக தண்ணி கேட்பான். தாகமாக இருக்கிறவன் வந்த உடனே எப்படா தண்ணி குடிக்கலான்னு இருக்கான். அது மாதிரி தான் இவன் சொல்றாங்க, என் ஆத்மா உங்க மேல தாகமா இருக்குது. அது எப்படி? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்மா வாஞ்சித்து கதறது. இப்ப நம்ம ஆத்மா எப்படி? ஆத்மான்னு ஒண்ணு இருக்குதானே தெரியாதுன்னு வைங்க, அப்புறம் எப்படி கதறும்? சரிங்க, நான் எப்படி கேட்கிறேன், உங்க ஆத்மாவை குறித்து நீங்க உங்க ஆத்மா என்னைக்காவது ஆண்டவர் இப்படி நான் வாழணும்ப்பா, இப்படி மக்கள் வைராக்கியமா இருக்கணும் அப்படின்னு உங்க எண்ணத்துல நீங்க அதை ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களா? ஆமென். ஓகே, எதுக்கு சொன்னீங்க? அவன் சொல்றான், எப்பொழுது உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பேன். அவனுக்கு ஆசை அது. நான் என்ன பொறுத்தளவுக்கு ஆண்டவர் மேல எனக்கு கொள்ள ஆசை, 100% ஆசை. ஆனா ஒரு நாளும் பரலோகத்துக்கு போகணுங்கிறதுக்காகவோ இது நரகத்துக்கு தப்பணுங்கிறதுக்காகவோ அவர் மேல நான் பிரியமா இருக்க மாட்டேன். நான் ஆண்டவர் சொல்றேன், ஆண்டவர் நான் உங்களை நேசிக்கிறேன், உங்ககிட்ட இருக்கிற நேசிக்கிறேன். ஒருவேளை நீங்க பரலோகத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, நான் பரலோகத்துக்கு வர தயார். நீங்க அங்க இருக்கனால ஒருவேளை நீங்க நரகத்தில் இருந்தா நான் நரகத்துக்கு வர தயார். ஏன்னா எனக்கு நரகம் பெருசு இல்லை, நீங்க தான் பெருசு. நான் வந்துடுறேன், அப்படிதான் சொல்லுவேன். எனக்கு வேண்டியது ஆண்டவரிடத்தில் உள்ளதில்லை, என் ஆண்டவர். ஆமென். உங்களுக்காக எனக்காக உயிரை கொடுக்கலையா? அவரு ரத்தம் சிந்தலையா? துப்பப்படலையா? அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் இல்லாதபடிக்கு அவரை சதைச்சாங்களே. அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தெய்வத்துக்கு மேல உங்களுக்கு ஆசை வருதா? இல்ல அப்படி இருந்தாலும் எனக்கு கொடுக்கறத கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்ல போறீங்களா? அப்படி கொடுக்கறத கொடுத்துருப்போன்னு சொன்னா நீங்க ஆண்டவர் மேல நேசம் இல்லாதவங்க. உங்களுக்கு உயிரை கொடுத்தாரு, தன்னையே பலியாக்கினாரு, அவர் மேல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அன்பு வரணும். என்னை இவ்வளவாய் நேசிச்சாரு. ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 1ஆம் வசனம். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். சரி, வேதம் சொல்லுது, ஓ ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்படி சொல்லவே இல்லை. அந்த இடத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்கினார். இந்த இடத்துல என்ன சொல்றார் பாருங்க, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். தண்ணீர் இடத்துல வாங்கன்னா கூட பரவாயில்ல, தாகம் இருக்குது தண்ணிக்கிட்ட இருக்கு வாங்கப்பா, தண்ணி இருக்குது வாங்கப்பான்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா என்ன சொல்றாரு கர்த்தர், ஓ தாகமா இருக்கிறவனே, ஆத்மாவை குறித்து தாக இருந்ததுனால ஆண்டவர் மேல நேசம் கொண்டு மேல நான் கதறேன். ஆண்டவரே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்மாவை வாஞ்சித்து கதறுது ஆண்டவரே அப்படின்றான். அப்படியே அருமையான சௌரிய கவனமக்களு, அதாவது நீங்களோ நானோ தாகமா இருந்தால், என்ன தாகம்? தண்ணி குடிக்கணும். தாகமா இருக்கிறவர்களே, தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள்.
அது என்னங்க தாகமா இருக்கவங்க தண்ணீர்கள் அண்டைக்கு, தண்ணி அண்டைக்கு வாங்கன்னா கூட பரவாயில்ல, தாகமா இருக்கவன் தண்ணி குடிச்சு போறான்னு. தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். அது என்ன? இந்த தண்ணீர்களை குறித்து தான் நான் இன்றைக்கு ஒரு 5 விதத்தில் இந்த தண்ணீர்கள் எப்படி என்ன அப்படிங்கிறத நாம தியானிக்க போறோம். எனக்கு உங்களை விட வசனம் தெரியாது, ஆனாலும் வேதத்தில் இருக்கிற காரியங்களை அங்கங்க கொஞ்சம் பார்த்து தியானிக்க வாஞ்சித்தேன். ஆகவே அதை உங்களுக்கு சொல்றேன். சரியா? வாசிங்க. முதலாவது தண்ணி. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு பிரதித்திரமாக, சரி, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இங்க இயேசுதான் சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்றார். அப்ப இந்த இடத்துல ஜலங்கிறது என்னது? தண்ணி. தண்ணியில பிறக்கணும்ன்றாரு. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஞான ஸ்நானம் எடுக்கணும்ன்றார். ஞான ஸ்நானம் ஜலத்தினால் பிறக்கணும்ன்றார். ஆனா நல்லா கவனிச்சிங்க, அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா மறுபடி பிறந்தவன் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் முக்கியமே கிடையாதுங்க. ஞானஸ்நானம் முக்கியமே கிடையாது. மனம் திரும்புதல் தான் முக்கியம். மனம் திரும்பின பிறகு ஞானஸ்நானம் முக்கியம். இன்னைக்கு மனம் திரும்பாமலே ஞானஸ்நானத்தை கொடுத்து விட்டுறாங்க. அதனால அவங்க வாழ்க்கையே சரியில்லைங்க. வாழ்க்கையே சரியில்லை. அவன் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்திருந்தா உண்மையாவே தன்னுடைய வாழ்க்கையில ஐயோ நம்ம இயேசு அடிக்கப்பட்டாருன்னு சொல்லி மனம் திரும்பணுமே, இப்போ இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணிருக்கிறோமே, நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி உண்மையா வாழ்வாங்க. சரி, இப்ப பாருங்க, ஜலத்தினாலே பிரபாவிட்டு. அப்ப ஜலங்கிறது தண்ணின்னு வச்சுக்கோ. இது என்னது? ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது. ஞான ஸ்நானங்கிறது என்னன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனமா இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். 1 பேதுரு புத்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலா இராமல், சரி, தேவனை பற்றி நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. என்ன சொல்றாரு? ஞானஸ்நானமானது நல்ல மனசாட்சியோடு கூட தேவனோடு கூட உடன்படிக்கை செய்வது. ஞானஸ்நானங்கிறது ஒரு சடங்கு அல்ல. சடங்கு அல்ல. பாவம் மன்னிக்கப்பட்டதற்காக ஞானஸ்நானம் மட்டும் இல்ல. நான் இன்னும் ஒரு காரியத்தை குறிப்பிட விரும்புறேன். ஞானஸ்நானங்கிறது ஞானம் வந்து ஸ்நானம் எடுக்கிறது. ஸ்நானம்னா குளிக்கிறது. ஞானம் வந்து ஸ்நானம் எடுக்கிறது. அது என்னது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமா. ஞானம் யோபு 28:28 அப்படிதான் இருக்கும். சோ தேவனுக்கு பயப்படுறவங்க தான் ஞானி. இப்ப தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிங்க வா அப்படின்னு கேட்கும் போது அவர் மன்னிக்க வல்லவர். ஆமே. இப்ப நமக்கு நல்ல மனசாட்சி வந்துருச்சு. நல்ல மனசாட்சியில ஞானஸ்நானத்துல உடன்படிக்கை பண்ணணும்னு சொல்லி வேதப்படும். அப்ப ஞானஸ்நானத்துல உடன்படிக்கை பண்ணோம்னா நம்ம தண்ணிக்கு வந்துட்டோம், தண்ணியில பிறந்துட்டோம்னு அர்த்தம். சரியா? இப்ப புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப நல்ல மனசாட்சியில உடன்படிக்கை தான் ஞானஸ்நானம். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 29வது 30வது வசனங்கள். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் சரி அவனால ஞானஸ்நானம் பெற்று, அவன் யோவானுடைய உபதேசத்தை கேட்ட சகலவிதமான ஆயக்காரர் கேட்ட ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று, அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார். தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். யார் அவர்கள்? ஆயக்காரர். ஆயக்காரர் என்பவர்கள் பரிசேயருக்கு ஆகாதவர்கள், கீழ்த்தரமாய் நினைக்கக்கூடியவர்கள் ஆயக்காரர்கள் என்பவர்கள். ஆனால் அவர்களோ யோவான் சொல்லுகிற வசனம் உண்மைதான், யோவான் சொல்லு கொடுக்கிற ஞானஸ்நானம் உண்மைதான் என்று சொல்லி அவன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியத்தை உபதேசித்த போது எல்லாரும் பாவங்களை அறிக்கையிட்டு அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபர் என்று அறிக்கையிட்டார்கள். இது ஒரு கூட்டம். இது ஒரு கூட்டம். அந்த அடுத்த கூட்டத்தை கொஞ்சம் பாருங்க. 30வது வசனம். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ, பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ. ஹலோ,
ஜனத்தை நடத்தக்கூடிய பரிசேயர்களும் சரி, நியாய சாஸ்திரிகள் என்று சொல்லக்கூடிய வக்கீலும் சரி, என்ன செய்றாங்களா? அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். சரிங்க, அவங்க யாரு? பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும். இப்போ எதை தள்ளிவிட்டார்கள்? தேவனுடைய ஆலோசனை என்னன்னா, எங்க ஞானஸ்நானத்தை தள்ளிவிட்டார்கள் போடவே இல்லை. அதுல ஞானஸ்நானத்தை தள்ளிவிட்டார்கள் போடல. ஆனால் அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல், ஞானஸ்நானம் பெற வேண்டியவன், ஞானஸ்நானம் பெற வேண்டியவர்கள், ஆனா நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் ஞானஸ்நானம் பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை விளக்குறாங்க. அதை என்னன்னு சொல்லுது தேவனுடைய. அப்போ தேவனுடைய ஆலோசனை என்னும் ஞான ஸ்நானத்தை தள்ளினால் என்ன நடக்குன்னு பாருங்க. கேடு உண்டாகும், அவர்களுக்கு கேடு வரும். அருமையான சௌரிய சௌனே கேள், இது வரைக்கும் நீ மனம் திரும்பாம ஞான ஸ்நானம் பெறாம இருந்தால் ஜீசஸ் உனக்கு நீயே கேடு உண்டாக்கிக்கிற. எவனா தன்னைத்தானே குத்திக்குவானுங்க, எவனா தன்னைத்தானே குத்திக்குவானுங்க. உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார். இது வரைக்கும் நீ மனம் திரும்ப மாட்டேங்குது. ஞான சாந்த குறித்து வசனத்தை சொன்னா அடே இதெல்லாம் விடுற, இதெல்லாம் தேவையில்லடா, ஏன் சொல்ற? உனக்கு அந்த தேவனுடைய ஆலோசனை தள்ளி விடுற. அப்படி தள்ளிவிட்டால், நான் சொல்லலைங்க, நான் சொல்லல, வேதம் சொல்லுது, அவர்கள் தங்களுக்கு கேடு உண்டாக்கிக்கிறாங்க, கேடு உண்டாக்கிக்கிறாங்க. உங்களுக்கு நீங்களே குழி வெட்டுறீங்களா? உங்களுக்கு நீங்களே குழி வெட்டிக்கிறீங்களா? யாராவது மனம் திரும்பாம ஞானஸ்நானம் எடுக்காம உட்கார்ந்திருக்கான் பார், உட்கார்ந்திருக்கான் பார் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்க எங்களுக்கே குழி வெட்டி நாங்களே விடுறோங்க. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் சொல்றாரு, என் ஆலோசனையை நீங்க தள்ளி விட்டீங்கன்னா, ஞானஸ்நானம் பெறாம என் ஆலோசனை தள்ளி விட்டீங்கன்னா என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு கேடு வரும்ன்றார். நாங்க நல்லா தானங்க இருக்கோம், நாங்க நல்லா தானே இருக்கோம். பங்களா வச்சிருக்கோம், கார் வச்சிருக்கோம், அதை வச்சிருக்கோம், இதை வச்சிருக்கோம், எல்லாம் வச்சிருக்கோம், நாங்க நல்லா தானே. இதை வச்சு என்ன பண்ண போற? நரகம் என்கிற அக்கினி கடலுக்குள்ள போறதுக்கு கேடு உண்டாக்கிக்கிற. நீங்க இது வரைக்கும் சர்ச்சுக்குள்ள வந்து வந்து வந்து, நான் வாலிப சகோதரர்களையும் தான் சொல்றேன், வந்து 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 நீங்க இது வரைக்கும் பாவத்துல தான் இருக்கிறீங்க, இன்னும் மனம் திரும்பல, பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெறல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்களுக்கு கேடு உண்டாக்கிக்கிட்டீங்கன்னு அர்த்தம், நரகத்துக்கு போறீங்கன்னு அர்த்தம், நரகத்துக்கு போறீங்கன்னு அர்த்தம். எங்க நரகத்துக்கு போறதுக்கா இயேசுவை கும்பிடணும்? நரகத்துக்கு போறதுக்கா பைபிள் படிக்கணும்? எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வர, ஆனா உனக்கு எடுக்கணும்னு என்ன வரலையா? ஏன் தெரியுமா? தேவனுடைய ஆலோசனை தள்ளுற. தேவனுடைய ஆலோசனை தள்ளுனா, நான் சொல்லல, வேதம் சொல்லுது, அப்படிப்பட்டவனுக்கு கேடு வரும், நரகம் தான் போகணும். ஓகே, இப்போ ராஜா எசேக்கியா ராஜா சொல்றான் பாருங்க, 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 10வது வசனம். இப்போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம், இப்போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோட உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்துக் கொண்டேன். இப்போ ஆண்டவருடைய உக்கிர கோபம் வருது. அவன் யோசிக்கிறான், எசேக்கியா ராஜா, டே டே டே, இந்த உக்கிர கோபம் என்னை விட்டு விலகணும்னா, எங்களை விட்டு விலகணும்னா நான் என்ன செய்யலான்னு பாக்குறேன்? அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணலான்னு பாக்குறேன். உங்க வாழ்க்கையில குடும்பத்தில் உக்கிர கோபம் இருக்குதா? ஆண்டவருடைய கோபம். திரும்பிங்க. வாழ்க்கையில பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகள் வாழ்க்கையில பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, ஐயோ சரீரத்தில் பிரச்சனை, ஏன் இந்த ஆண்டவருடைய கோபம் நமக்கு வரணும்? ஏன் இந்த ஆண்டவருடைய கோபத்தை வச்சுக்கணுங்க? அந்த கோபம் மாறணும்னா இது வரைக்கும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்காதவங்க மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்க. ஆமென். முதலாவது தண்ணி என்னது? அது ஜலம், ஞான ஸ்நானம். 2வது தண்ணி குறித்த காரியம் என்ன? ஓ தாகமாயிருக்கிறவளே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? முதல் தண்ணி என்ன?
ஞானஸ்தானம் மனம் திரும்பி, ஓ தாகமா இருக்கிற சௌரனே சௌரியே தண்ணீரிட்டவா மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுன்றார். ரெண்டாவது தண்ணி என்ன அப்படின்னு சொன்ன வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37, 38, 39 மெல்ல மெல்ல வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். தாகமா இருந்தா தண்ணி குடிக்க வாங்கப்பா. எப்படி சொன்னா தெரியுமா? சத்தமிட்டு சொல்றாரு, சத்தமா சொல்றாரு. பண்டிகையில், ஆனா இது வரைக்கும் கடல்ல இருந்து பிரசங்கம் பண்றாரு, 5000 பேருக்கு பிரசங்கம் பண்ணாரு. அப்போல்லாம் சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணாருன்னா இருக்காது. அப்போல்லாம் சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணாரு இருக்காது. ஆனா இந்த இடத்துல, இந்த இடம் ஒண்ணு, லாசருவை எழுப்ப போகும்போது ஒண்ணு, இதெல்லாம் கொஞ்சம் சத்தமா பேசிடுவாரு. என்ன சொல்றாரு? சத்தமிட்டு சொல்றாரு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். என்ன சொல்றாரு அப்படின்னா, தண்ணி குடிக்க வாங்கப்பா, தாகமா இருக்குதா வாங்கப்பா, என்கிட்ட வந்து தாகம் தீருங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. என்னத்தை குறித்து சொல்றாரு? நெக்ஸ்ட் வெர்ஸ். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தாகமா இருக்கவங்கள என்கிட்ட வந்து தண்ணி தான் வாங்கிங்க. என் மேல விசுவாசம் வந்துச்சுன்னா அவனுக்குள்ள, அவன் இருதயத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். சரியா? என்ன தண்ணின்னு சொல்றாரு பாருங்க அடுத்த வசனம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்ப எதை குறித்து சொன்னார் தண்ணின்னு? பரிசுத்த ஆவியை பற்றி சொன்னார். ஓ தாகமா இருக்கிறவளே தண்ணீர் நிலைக்கு வாருங்கள். ஏன் சத்தமிட்டு சொல்றாரு? சத்தம் போட்டு சொல்றாரு. ஓ உங்க உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடணுமா? வாங்க வாங்க வாங்க, பரிசுத்த ஆவியை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகின்றார். பரிசுத்த ஆவியை தான் தண்ணின்றார். என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள். சரி, இப்போ எல்லாரும் பரிசுத்த ஆவி பெற்றீங்களா? ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்நானம் பெற்றீங்க, பரிசுத்த ஆவி பெற்றீங்களா? பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லையே அப்படின்றீங்களா? சபைக்குள்ள இருந்தாலும் கேள்விப்படாதவங்க உண்டு. இப்போ ஞானஸ்நானம் எவ்வளவு முக்கியமோ அதே போல பரிசுத்தாவி முக்கியம். கவனமா கேளுங்க. ரோமன் கத்தோலிக் சபையார் பிதாவை விசுவாசிக்கிறேன்னு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு, பரிசுத்த ஆவிக்கு என்ன சொல்றாங்க? ஸ்பிரிட் சாந்துன்னுவாங்க. ஆனா பரிசுத்த ஆவி தான் சொல்றாங்க, மூணு விசுவாசிக்கிறேன்றாங்க. சரியா? சிஎஸ்ஐல உள்ளவங்களும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன் என்பார்கள். சரிங்க, விசுவாசிக்கிறேன். ஆனால் பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றீங்களா? விசுவாசிக்கிறது வேற, பெற்றுக்கொள்றது வேற. பரிசுத்த ஆவி பெற்றீங்களா? பிரதரன் குரூப்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். கவனமா கேட்டுங்க. நீங்களும் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவினாலே முத்திரை போட பட்டீர்கள். இதைத்தான் பிரதரன் குரூப் சொல்றாங்க. என்னைக்கு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்துட்டியோ அன்றைக்கு பரிசுத்தாவினால் நீ முத்திரை போடப்பட்டு விட்டாய். முத்திரை போடப்பட்டு விட்டாய். சோ நீ பரிசுத்தாய் பெற்றாச்சு. ஏங்க, இது வேதத்துக்கு ஒத்து வராத வியாக்கியானம். அதுல என்ன எழுதி இருக்குது? நீங்கள் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்தாவினால் முத்திரை போட பட்டீர்கள் அப்படிங்கிறத வச்சுதான் அவங்க என்ன சொல்றாங்க?
என்றைக்கு மனம் திரும்பி விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவருடைய பிள்ளை மாறினீங்களோ அன்னைக்கே பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இது யாருக்கு எழுதுறாரு? எபேசில் உள்ள சபையாருக்கு. கவனமா கேட்டுங்க, சபையாருக்கு. இப்போ அதே எபேசு சபையாரை பவுல் சந்திக்கிறார். பாருங்க, வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அப்படியே வாசிடுவாங்க. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அருமையானவர்களே, எபேசுக்கு வருகிறான் பவுல். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கு. அப்படின்னா அப்பல்லோ தான் இந்த எபேசு சபையை நடத்திட்டு வந்தான். அவனுக்கு இந்த பரிசுத்த ஆவியை பற்றி ஐடியாலாம் கிடையாது. ஆனா சபை நடத்தினான். என்ன சபை? எபேசுல சபை நடத்தினான். அப்படி நடத்தும் போது என்ன நடந்தது? இப்ப இந்த அப்பல்லோ எங்க இருக்கிறான்? கொரிந்துக்கு போயிருக்கான். கொரிந்துக்கு போன இடத்துல பவுல் எங்க வந்திருக்காரு? எபேசுக்கு வந்திருக்காரு. எபேசுக்கு வந்திருக்காரு. சரியா? எபேசுக்கு வந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றார் பாருங்க. அங்கே சீசரை கண்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன போது, கவனமா கேளுங்க, எபேசில் உள்ள சீஷர்களை கண்டு, அப்படின்னா அவங்க விசுவாசிகள் தானே, கண்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். என்ன கேக்குறான்? எங்க நீங்க விசுவாசிகளா, நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றீங்களான்னு கேக்குறான். அங்க என்ன எபேசுகள்னா விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவி பெற்றீர்கள் எழுதுறான். என்னங்க கான்ட்ரோவர்சியா இருக்குது, இடிக்குது. இப்போ சொல்றான், நீங்கள் பரிசுத்த விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னு கேட்கிறான். எங்க பரிசுத்த ஆவி பெறுது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு ஒருத்தனுக்கிட்ட கேட்குறாங்க, தம்பி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இருங்க கேட்டு சொல்றேன் அப்படியா சொல்லுவான். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சுன்னு சொல்ல போறான், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறான். அப்படித்தானே? அதே போல பரிசுத்தாய் பெற்றீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்னா ஆமான்னு சொல்ல போறான், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு பாருங்க. அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அவங்க இருக்கிறது சபையில. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாலதான் சபை ஸ்டார்ட். அந்த சபைக்குள்ள இருக்கிற அவர்கள் சொல்றாங்க, பரிசுத்த ஆவியை பற்றி நாங்க கேள்வியே படலையே. இப்ப பாருங்க என்ன நடக்கும் பாப்போம். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். சரி, ஞானஸ்நானத்துக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சம்பந்தம் இருக்கு, சரிதானே? எந்த ஞானஸ்நானம் பெற்றீங்கன்றான். அவங்க யோவான் கொடுத்த ஞானஸ்நானம்ன்றாங்க. யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் எப்போ? இயேசுவுக்கு முன்னால. ஆனா இப்ப சபை எப்போ? பின்னால. அப்போ யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் இயேசுக்கு முன்னால் எடுத்தாங்க. பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை பெற்றாங்க. யோவான் என்ன சொன்னா? மனம் திரும்புங்க, ஞானஸ்நானம் பெறுங்க, இயேசு மேல விசுவாசம் வைங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னாரு? மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுங்கனார். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுங்கனார். ரெண்டும் வித்தியாசம். ஆகினால பவுல் மனம் திரும்பி தான் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஞானஸ்நானம் கொடுத்தான். கொஞ்சம் புரிஞ்சுங்க, நாம விளங்கணும்னு சொல்லி வாஞ்சித்து விவரமா சொல்ல வரும். திரும்பவும் ஞானஸ்நானம் கொடுத்தான். சரி, இப்ப மனம் திரும்பினவங்க தான் இப்போ திரும்பவும் பவுல் ஞானஸ்நானம் கொடுக்குறான். இப்ப பரிசுத்த ஆவி வந்திருக்கணுமா வேண்டாமா? அந்த எபேசியர் 1:13 படி விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவி வந்திருக்கணுமா வேண்டாமா? இப்ப வந்துச்சா? வரலையே. இன்னும் வரலையே. என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஞானஸ்நானம் பெற்ற அவங்க என்ன நடக்குது பாருங்க. அடுத்த வசனம், 6வது வசனம். அல்லாமலும் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது, ஞானஸ்நானம் பெற்ற அவர்கள் மேல கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். ஹலோ, எப்படி கண்டுபிடிப்பீங்க? பரிசுத்த ஆவி அவர் மேல் வந்தார் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது ஒரு மனுஷன் வச்சுங்க. இந்த மனுஷன்கிட்ட நான் தலையில கை வச்சு இயேசுவின் நாமத்தினாலே நீ பரிசுத்தாய் பெற்றுக்கொள் அப்படின்றேன். இவன்ட்டு அசைவோ வார்த்தைகளோ ஒன்றும் இல்லை, அப்படியே இருக்கிறான். என் பரிசுத்தாய் பெற்றவனா? இப்ப பரிசுத்தாய் பெற்றாச்சா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாம்? பரிசுத்தாய் வந்தார் எப்படி தெரியுது? வாசிங்க நெக்ஸ்ட் வெர்ஸ்.
அப்பொழுது அவர்கள் எப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவி வந்த போது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். கவனமா கேளுங்க. அப்ப பரிசுத்தாவி வரும்போது அவன் என்ன பாஷை பேசுவான்? அந்நிய பாஷை பேசுவான். நல்ல கவனிங்க, அந்நிய பாஷை. கவனமா கேட்டுங்க. இப்போ அந்நிய பாஷையை பேசி அவங்க அத்தனை பேரும் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனங்கிறது என்னது? வரம். ஹலோ, கவனமா கேட்டுங்க. பரிசுத்தாவி வந்ததுக்கு அடையாளமாக அந்நிய பாஷை பேசுறாங்க. ஆனா தீர்க்க தரிசனங்கிறது வரம். இப்போ பரிசுத்தாவி வந்தால் 9 வரங்கள் வரலாம். ஒவ்வொரு வரம் இருக்கலாம். அந்த 9 வரங்கள்ல ஒண்ணு என்ன தெரியுமா? பற்பல பாஷைகள் பேசுறதுன்னு இருக்கும். அப்படி பற்பல பாஷைகள்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் உள்ள பாஷைகள், பற்பல பாஷைகளை ஒருத்தன் கூட பேசலாம். ஆனா என்ன இருக்கணும்? பரிசுத்தாவி வந்தாதான் அந்த வரம்லாம் இருக்கும். ஆனால் பரிசுத்தாவி வரும்போது ஒருத்தன் அந்நிய பாஷை பேசுறானே, அது வரம் அல்ல, தேவனோடு கூட பேசுகிற பாஷை. அது ஒருத்தருக்கும் தெரியாது. இப்ப பரிசுத்தாவி பெற்றாச்சா இல்ல எப்படி கண்டுபிடிப்பீங்க? பரிசுத்தாவி பெற்றதுன்னா அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா பரிசுத்தாவி பெற்றுட்டீங்கன்னு அர்த்தம். நான் பரிசுத்தாவி பெற்றுட்டேங்க. எப்படிப்பா சொல்றேன்? சொல்லு. அதான் சொல்லிட்டேன் போங்க. இது என்னடா? இது சிஎஸ்ஐ ஆர்சிகாரன் சொல்ற வேலை, பிரதரன் குரூப் சொல்ற வேலை. பரிசுத்தாவி ஒரு இடத்துல வந்தா அவன் அந்நிய பாஷை பேசுவான். நான் இன்னும் ப்ரூவ் பண்றேன் உங்களுக்கு. வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றலை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அளவு கவனிச்சுங்க. இப்போ எபேசு சபைக்கு எழுதுறான், நீங்க எப்போ மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ அன்னைக்கு விசுவாசிகள் ஆனீங்களோ பரிசுத்தா பெற்றீங்கன்னு. ஆனா இப்ப ஞானஸ்நானம் பெற்றாங்களா? ஒரு கூட்டத்தார். யாரால? பிலிப்பு சமாரியாவில் ஊழியம் செய்றான். அங்கே அநேகர் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். எல்லாரும் கவனமா கேட்டுங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்போ இவங்களை பரிசுத்தாவி எபேசியர் 1:13 படி பரிசுத்தாவி வந்திருக்கணுமா? ஆனா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் இங்க அனுப்புறாங்க, சமாரியாவுக்கு அனுப்புனா இங்க வர்றாங்க. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 15ஆம் வசனம். இவர்கள் வந்த பொழுது, எவர்கள்? யோவானும் பேதுருவும் வந்தபோது அவர்களில் ஒருவனா யாரு? ஞானஸ்நானம் பெற்றவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு ஏங்க யோவானும் பேதுருவும் சமாரியாவுக்கு வர்றாங்க. ஞானஸ்நானம் பெற்றிருந்த அந்த சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாங்க? ஞானஸ்நானம் மாத்திரம் தான் பெற்றிருக்காங்க, இன்னும் என்ன பண்ணல? பரிசுத்தாவி பெறலன்றாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? அந்நிய பாஷை பேசல, அதனால கண்டுபிடிச்சதன. இப்போ அவன் கைகளை வைத்தான், பரிசுத்தாவியார் வந்தான்னு இருக்கும். அதை சீமோன் பேதுரு கண்டான்னு இருக்கும். அப்போ காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழிந்தவர்களார் அப்போஸ்தலர் 2:32 இருக்கு. அப்போ பரிசுத்தாவி நீங்க பெற்றீங்களான்னா என்ன அடையாளம் சொல்லுங்க? அந்நிய பாஷை பேசணும். சும்மா நானும் பரிசுத்தாவி பெற்றுக்கிறோம் சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டு தண்ணீர், ஜீவ தண்ணீர், அந்த தண்ணீர் வேணுமா உங்களுக்கு? ஜீவ தண்ணீர் வேணுமா? பரிசுத்தாவி பெற்றுக்கோ. போராடியா பெற்றுக்க, உபவாசம் போட்டா பெற்றுக்க. பரிசுத்தாவி இல்லாம நீ இயேசுவை தரிசிக்க முடியாது. ஏன் அப்படின்னா மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுத்த பரிசுத்தாவி. தேவனோடு கூட ரகசியங்களை பேசுறதுக்கு இந்த ஆவிதான் வேணும், இந்த பரிசுத்தாவி வேணும். இதைத்தான் பவுல் என்ன சொல்றாரு? 19ஆம் அதிகாரத்தில் அந்த காரியத்தை பேசினத எபேசியருக்கு ஷார்ட்டா சொல்லிவிட்டார். நான் உங்களை வந்து பார்த்தேன் தெரியுமா?
நீங்க பரிசுத்த பெற்றீங்களான்னு கேட்டேன் தெரியுமா? இல்லை. நீங்க தெரியுமா என்ன ஞானஸ்நானம் பெற்றீங்கன்னு கேட்டேன் தெரியுமா? நீங்க யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனே, அதுக்கப்புறம் கையை வச்சேனே, பரிசுத்தா வந்துச்சா, இவ்வளவும் சொல்லாம ரத்தின சுருக்கமா என்ன சொல்லிட்டாரு? நீங்கள் விசுவாசிகளை விசுவாசித்த போது பரிசுத்தவனால் முத்திரை போடப்பட்டீர்கள் மொத்தமா சொல்லிட்டார். இதை எவனோ எடுத்து பார்த்துட்டான். ஆடே இதாண்டா எபேசுக்கு எழுதி விட்டார் ரத்தின சுருக்கமா. என்ன எழுதிட்டாரு? நீங்கள் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்டீர்களே. அது எங்க இருக்குது? அப்போஸ்தலர் 19:1-6 வரைக்கும் உள்ளது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ இதை எடுத்து பிரதரன் குரூப் ஆயிடுச்சா? சத்திய வசனம் கேட்டு விசுவாசின போது பரிசுத்தாவி வந்துருமா? ஏமாத்துறாங்க. தயவு செய்து நல்லா கவனிச்சுக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ. நீ பரிசுத்தாவி கட்டாயம் பெறணும். முதல்ல தண்ணி ஞானஸ்நானம், ரெண்டாவது பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி இல்லாம வேதம் சொல்லுது ஜலத்தினாலும் பிரவாவிட்டால் பிரவேசிக்க முடியாது. நான் சொல்லல, இயேசு தான் சொன்னார். பரிசுத்த ஆவி பெற்றா இயேசு வரும்போது முத்திரையாகப்பட்டிருக்கும். இயேசு வரும்போது அழைக்கப்படுவதற்கு அது முத்திரை. சோ ரெண்டாவது தண்ணி பரிசுத்த ஆவி. இது வரைக்கும் யாராவது பரிசுத்த ஆவி பெறாம இருக்கீங்களா? உங்களுக்கு தாகம் இல்லையா? யாராவது வந்து ஜெபம் பண்ணா தான் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? தாகமா இருக்கிறவங்க தண்ணியை குடிக்கிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டாங்க. தண்ணி குடிக்கிற வரைக்கும் போராடிட்டு இருப்பாங்க. அதே போல பரிசுத்தாய் பெறவங்க போராடி ஜெபம் பண்ணு. என்னத்தையாவது நின்று ஜெபம் பண்ணு. எப்படியோ உபவாசம் போட்டோ தலைகளை இன்னும் ஜெபம் பண்ணிப்பார். சரி, இப்ப மூணாவது தண்ணி என்ன? மூணாவது தண்ணி என்ன? வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது 4வது வசனங்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். கவனமா காட்டுங்க. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். யாரெல்லாம்? யாரு எல்லாரும் போட்டுக்குது? செங்கடலை தாண்டினவங்க, சிவந்த சமுத்திரத்தை தாண்டினவங்க, மேகத்தினாலும் சிவந்த சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பெற்று தாண்டினவங்க. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், எப்படி? போஜனத்தை, ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அந்த கன்மலை கிறிஸ்துவே. என்னமா? ஞான போஜனத்தை சாப்பிட்டார்கள், ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். இது எதற்கு ஒப்பா இருக்கிறது? மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவங்க ஞான கன்மலையின் போஜனத்தை புசித்தார்கள், கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். இது எதற்கு ஒப்பா இருக்கிறது? பரிசுத்த பந்திக்கு. அப்படின்னா அந்த கன்மலையார் கிறிஸ்து, கிறிஸ்துவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்றதுக்கு தான் அந்த தண்ணீர் ஓடுது. குடித்தார்கள். கவனமா கேளுங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், மனம் திரும்பி. ரெண்டாவது அபிஷேகம் பண்ணணும். 3 கர்த்தருடைய பந்தி ரொம்ப முக்கியங்க. பந்தி ரொம்ப முக்கியம். நீ பந்தி எடுக்காம இயேசுவோடு கூட பறந்து போக முடியாது. போ. ஒருத்தர் பத்திரிகை எழுதுறவர், ரொம்ப நல்லா தான் எழுதுவாரு, ஆனா அவர் திடீர்னு ஒரு போட்டார். கர்த்தருடைய பரிசுத்த பந்தி சாதாரண விஷயம் தானே எழுதுறாரு. அப்படி அல்லங்க, பரிசுத்த பந்தி கட்டாயம் அவசியம். மனம் திரும்பின சௌரனே சௌரியே, நீ மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பரிசுத்த பந்திக்கு தகுதியா இருந்தா கட்டாயம் நீ பங்கு பெற்று தான் ஆகணும். ஆனா பங்கு பெறவங்க எப்படி இருக்கணும், எப்படிப்பட்டவங்கள மாறணும்னு சொல்லி பாருங்க. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2வது அதிகாரம் 38 42. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவி பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியின் எங்க? பரிசுத்த ஆவியை பெற்றாதாங்க பரிசுத்த ஆவியின் வரமே வரும். அதுல என்ன போடுது? ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட் அல்ல, கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட் அல்ல, ஆனா வேதம் என்ன சொல்லுது? கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அப்படின்னா பரிசுத்த ஆவியுடைய வரம் தான்
பரிசுத்தாய் வந்தாதான் ஒருத்தருக்கு வரம் வரும். வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். சரி, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். என்ன வார்த்தை பேசினா? எப்படி ஞானஸ்நானம் எடுத்தாங்க? சந்தோஷமா ஞானஸ்நானம் எடுத்துங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா இருக்கும். என்ன வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க? மனம் திரும்பணுமா? ஓகே, நாங்க ரைட், மனம் திரும்புறோம். ஞானஸ்நானம் பண்ணணுமா? ஓகே, எடுத்துக்கிறோம். அடுத்தது பரிசுத்தாவி தருவாரா? ஓகே, அதையும் விசுவாசிக்கிறோம். அப்புறம் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறின்னு இருக்கு. அது என்ன வார்த்தை சொன்னாரு? சொல்லப்படவில்லை. அதனால அது ஆவியான மறைச்சிட்டார். ஆனா அடுத்தது ரொம்ப முக்கியமானது சொல்றாரு, மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். மாறுபாடு உள்ள சந்ததி நான் யாருங்க? யாரு? இந்த சத்தியத்துக்கு மாறுபட்டவங்க. குழந்தை ஞானஸ்நானம், திடப்படுத்தல், இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் மாறுபாடுள்ள சந்ததி. அவங்கள விட்டு விலகி வா, விலகின பிறகு ஞானஸ்நானம் எடு அப்படின்னு சொன்ன அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். கவனமா கேளுங்க. ஞானஸ்நானம் பெற்றவங்க என்ன செய்றாங்க பாருங்க. அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அதான் சபை ஸ்டார்ட். அன்னைக்கு தான் 3000 பேர் சபையில சேர்த்துக் கொள்ளப்படுறாங்க. அதான் சபை. வாசிங்க. அவர்கள் எவர்கள்? மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியை ஒத்துக்கிட்டு மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகிறேன்னு சொல்லி ஞானஸ்நானம் பெற்றாங்களே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அருமையானவர்களே, அவங்க தான் ஞானஸ்நானம் பெற்றார்களே, அவர்கள் தான் அப்பம் பிட்குதலில் உறுதியாய் தரித்திருந்து கொண்டார். அருமையான சகோதரனே, நீ மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றது உண்மையானா கட்டாயம் பரிசுத்த பந்தியில நீ பங்கு பெற்றே ஆகணும். நீ பங்கு பெறலன்னு வச்சுக்கோ, அவரோடு கூட உனக்கு ஐக்கியமே இல்லை. அதாவது கம்மியா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன்ல. சரிங்க, மாசம் உங்களுக்கு கம்மியும் கொடுக்குறோம். நீங்க அன்னைக்கு ஏதோ முந்தின நாள் நான் சரியாயிட்டேன்னு வந்துடுறீங்க வச்சுக்குவோம். நீங்க ரெடி ஆயிருந்துச்சு கம்மியும் எடுக்கிறீங்க. ஆனா அதுக்கு முந்தின வாரம் நீங்க ரெடியா இல்லைன்னா இயேசு வந்தா போவீங்களா? அதுக்கு முந்தின வாரம் இயேசு வந்தா போவீங்களா? இன்னைக்கு நிறைய சபைகள்ல என்ன செய்வாங்க தெரியுமா? 3 நாள் சுத்திகரிப்பு கூட்டம் வச்சு, சுத்திகரிப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டால் மாத்திரமே அவங்களுக்கு கம்யூன் கொடுப்பாங்க. சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வராவிட்டால் அவங்களுக்கு கம்யூன் கிடையாது. சரிங்க, அது 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ அவங்க செய்வாங்க. புரிஞ்சுக்கிறது மாதிரி சொல்றேன், அந்த மாதிரி செய்வாங்க. சரிங்க, இவன் இந்த 3 மாசம் இதுல சுத்திகரித்து 3 நாள் சுத்தமாகி வந்து சொல்லிட்டு அப்படியே நான் வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன் அப்படி சாட்சி சொல்லிட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டான். இப்ப அடுத்த 3 மாசம் அங்க. இதுக்கு இடையில இந்த 3 மாசத்துல 2ஆம் மாசம் பாவம் பண்ணிட்டா, 2ஆம் மாசம் அசுத்தமா வாழ்ந்தா, அடுத்த 3ஆம் மாசம் கம்யூனியனுக்கு என்ன பண்ணிக்கிறான்? சுத்தமாக. அப்ப இதுக்கு இடையில இயேசு வந்தா? இதுக்கு இடையில இயேசு வந்தா? போவே முடியாது. என்னங்க அது? எங்க நீங்களும் நானும் எப்பவுமே சுத்தமா இருக்கணும். ஆமே. ஏன்னா இயேசு எப்பவும் வருவார். அப்படிப்பட்ட எப்பவுமே சுத்தமா இருக்கும். எப்போ கம்யூனியன் கொடுத்தாலும் எடுப்பான்ல, எப்ப கம்யூனியன் கொடுத்தாலும் எடுப்பான்ல. ஆனால் கவனிச்சிங்க, கம்யூனியன் வந்து அதாவது ஏதோ கடமைக்காக எடுத்து தான் ஆகணுங்கிறக்கா நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணிட்டு எடுக்காத. எடுக்கலாம் நம்ம ஏதாவது நினைப்பாங்க, எடுக்கலாம் ஏதாவது நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி தவறு வச்சுக்கிட்டு எடுக்காதே. அப்படி எடுத்தால் பலவீனம் வரும், வியாதி வரும், செத்து வருவான். நீங்க சொல்றீங்க மாசம் அதான் சொல்றீங்க, நான் என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டு என்னெல்லாம் வேலை பண்ணிக்கிட்டு நான் எடுக்கிறேனே அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஆண்டவர் விட்டு வச்சிருக்காரு. திடீர் ஒரு நாள் அடிச்சாருன்னு வச்சுக்கோ, உன்னால தாங்க முடியாது. அதாவது நம்முடைய பிரான்ச் சர்ச் உள்ளகரன் சர்ச்சில் ஒரு சௌரி ஒரு சௌரர், அவங்களுக்கு ஒரு 3 பிள்ளைகள்.
அந்த சௌரி நல்ல ஆண்டவருக்கா வைராக்கியமா வாழக்கூடியவர்கள், ரட்சிப்பை சுதந்திரித்தவர்கள், ஞானசார்த்தவங்க, பரிசுத்தாய் பெற்றவங்க, நகைலாம் போட மாட்டாங்க, கர்த்தருக்காக வைராக்கியமா இருப்பாங்க. இப்போ அந்த பிரதரும் அந்த சிஸ்டரும் பிள்ளைகளும் இருக்கும்போது ஒரு பாஸ்டர் போயிட்டாரு. போனா பாஸ்டர் கேட்கிறாரு, சிஸ்டர் என்ன சிஸ்டர் நகைலாம் போடாம இருக்கீங்க? இல்லை, வேதம் சொல்லுது அதனால போடல. நீங்க எங்க சபைக்கு போறீங்க? சீயோன் சபைக்கு. அங்கேயா? அவற்றியா போறீங்க? எங்க சபையில பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா, அங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எங்க அவர் சொல்லி தந்தா வசந்தி தாங்க சொல்லி தருவார் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஜெபம் மட்டும் போயிட்டாரு. இப்போ அந்த பிரதர் ஒரு பிசினஸ் பண்றாரு, கவனமா கேட்டுங்க, பிசினஸ் பண்றாரு. அவர் கடைக்கு இந்த பாஸ்டர் போனாரு. பாஸ்டர் போன போது எனக்கு இந்த மெட்டீரியல் வேணும், இந்த மெட்டீரியல் வேணும், மெட்டீரியல் வேணும்னா எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு. ஒரு நாள் கேட்குறாரு அந்த பாஸ்டர் அந்த பிரதரை, ஏன் பிரதர் உங்கள் ஒய்ஃப் அவ்வளோ வைராக்கியமாக இருக்காங்க, நீங்கள் என்ன ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கீங்க? ஆமாம், எங்கள் பாஸ்டர்கிட்ட ஞானஸ்நானம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கொடுக்க மாட்டேங்கிறாரா? ஞானஸ்நானம் கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரா? ஏன்? நான் அந்த பிஸ்னஸில் போய் சொல்ல வேண்டியிருக்கு. அவர் கேட்டார், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் போய் சொல்கிறதா தான் நான் ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அதைத்தான் சொல்கிறார், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஞானஸ்நானம் நான் வேணும்னு கேட்டேன், நீங்கள் பிஸ்னஸில் போய் சொல்கிறீங்கன்னா ஞானஸ்நானம் எடுக்காதீங்க பிரதர் அப்படின்னு. அப்போ என்னால் எடுக்க முடியாதுன்னு விட்டுட்டார். இப்போ என்ன இதை சொல்லிட்டார் பாஸ்டர்கிட்ட சொன்னோன்னே, ஆட நீங்கள் ஒன்று பிஸ்னஸில் போய் சொல்லாமல் எவன் இருக்க முடியாது, நீங்கள் வாங்க நான் ஞானஸ்நானம் கொடுக்குறேன் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு குடிச்சார். ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் 10-11 மணி இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வருது, பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். சந்தோஷமா அந்த நபர், என்ன பிரதர் ரொம்ப மகிழ்ச்சி பாஸ்டர் இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் பாஸ்டர். நான் சபையின் போதகர், எனக்கே தெரியாது, என்னொருத்தட்டு போய் ஞானஸ்நானத்துக்கு அந்த பாஸ்டர் பேரையும் சொல்றேன். அந்த ஆளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அதை நான் உங்கள்கிட்ட சொல்லலை, விடுங்க அது அப்புறம் பார்ப்போம். ஆக ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் பாஸ்டர். பிரதர் இன்னும் நீங்க பாவத்தில் இருக்கிறீங்களே, பொய்ய சொல்லிக்கிட்டு இப்படி எல்லாம் பிசினஸ் பண்றேன்றீங்க, அப்படி இருக்கும்போது எப்படி பிரதர் ஞானஸ்நானம் பெற்றீங்க? அந்த பாஸ்டர் சொன்னாரு, பிசினஸ்ல போயிடலாம் சொன்னா தப்பு இல்லை, ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு குடிச்சார். அட பாவமே. இப்போ என்ன செய்யலாம்? இப்போ அடுத்தாக்க கம்யூனியன்ல நான் சொல்றேன், அவர் சிகரெட் குடிப்பாரு, தேவைப்படும் போது நண்பர்களோடு கூட தண்ணி போடுவார், சினிமா பார்ப்பாரு, எல்லாம் உண்டு. அத்தனையும் வச்சுக்கிட்டு தான் எடுத்திருக்கிறாரு. இது நான் சொல்லலை, அவங்க மனைவியே சொன்னது. சரியா? விடுங்க. இப்போ நான் கம்யூனியன் சமயத்தில் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்டு மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று மாறுபாடுள்ள சந்ததி விட்டு இன்றைக்கு இந்த பந்திக்கு தகுதியா இருக்கிறேன்னு சொல்லுங்க மட்டும் கம்யூனியன்ல பங்கு பாருங்க. மற்றவங்க அமைதியா உட்காருங்கன்னா அவர் முழங்கால் போட்டுருவாருங்க, முழங்கால் போட்டு கையெழுத்துவார். நான் சொல்லுவேன், நீங்க தவறு வச்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா பலவீனம் வரும், வியாதி வரும், செத்தும் போயிருவீங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பேன். அப்படி கொடுக்கும்போது அவர் அதை பற்றி கவலையே படலை. நான் போனா கையை நீட்டி விடுறாரு. யூதாஸ் காரியத்திட்டு கொடுத்து விட்டாரு எஸ். அதுபோல நானும் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் அப்பப்போ அவர்கிட்ட இண்டிவிஜுவலாகவும் சொல்லியிருக்கேன், சபையில் மொத்தமாகவும் சொல்லியிருக்கேன். ஆனால் கேட்கவே இல்லை. அருமையான சௌரியா கேட்டுக்க. ஒரு நாள் ஒரு வியாழக்கிழமை மாலையில் ஒரு மீட்டிங் நிமித்தமாக நான் தாம்பரத்தில் இருக்கிறேன். திடீர்னு அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, பாஸ்டர் பாஸ்டர் நெஞ்சொலிக்கு பாஸ்டர், நெஞ்சொலி பாஸ்டர், பாஸ்டர் நெஞ்சொலிக்குது. பிரதர் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க, ஜெபம் பண்றேன், தைரியமா இருங்க. ஜெபம் பண்ணிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போங்க. என்ன ஹாஸ்பிட்டலில் என்டர் ஆகிறதுக்கு முன்னாலே ஆல் அவுட், ஆல் அவுட். நான் எத்தனையோ தடவை சொன்னேனே, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமட. செத்து போனாரே, எழுப்ப முடியலையே, டாக்டரால ஒண்ணும் செய்ய முடியலையே. அருமையான சௌரியா கேள், நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை பரிசுத்தாய் பெற்று சபைக்குள்ள கம்யூனியன் எடுக்க வரும்போது எப்படி எடுக்கிற? எப்படி எடுக்கிற? எவருக்கும் தெரியாது. நான் செய்யற பாவம் எவனுக்கும் தெரியாது, நான் செய்யற காரியம் எவனுக்கும் தெரியாது, எவனுக்கும் தெரியாது, எவனுக்கும் தெரியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். உன் உயிர் அவர் கையில. நினைச்சார்னா ரிமோட் கண்ட்ரோல்ல தூக்கிடுவார். ஜாக்கிரதை. கம்யூனியன் ரொம்ப முக்கியங்க. ஓ தாகமா இருக்கிறவளே, தண்ணீர்கள் இன்றைக்கு வாருங்கள். கம்யூனியன்
முடியும். ஆனால் தவறு வச்சுக்கிட்டு நீ கம்யூனியன் எடுத்தான்னு வச்சுக்க, எத்தனையோ மாசமா உன்னை உணர்த்தினா கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆண்டவர் நான் அடிக்கிறேன் நினைச்சிட்டியா? ஜீசஸ் திடீர்னு கை வச்சான்னு வச்சுக்கோ, கதை காலி. கம்யூனியன் சாதாரண விஷயம் இல்லை. ஒருத்தர் எழுதுறாரு, கம்யூனியன் எடுக்கலன்னா ஒன்றும் தப்பு இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றார். நோ, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 54-56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என்ன சொல்றாரு கவனிங்க. என் மாம்சத்தை புசித்து அப்படின்னா இயேசு கிறிஸ்து சரீரத்தில் ஐக்கியம் கொண்டிருக்கு. மாமிசத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இது நித்திய ஜீவனுக்கு போறான், நான் அவனை கடைசி நாளில் எழுப்பேன். அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது எழுப்பப்படுறவங்கள முதல் ஆட்கள் யாரு? மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று அவருடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்றாங்களோ அவங்க இயேசு வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அடுத்தது 56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அருமையான சகோதரனே, மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று நீ கம்யூனியன் எடுத்தால் என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? அவர் சொல்றார், என்னிலே நிலைத்திருக்கிறாய், நானும் உன்னிலே நிலைத்திருக்கிறேன். நீ மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்த நீ கம்யூனியனை கர்த்தருடைய வார்த்தையின்படியே பரிசுத்தமாய் எடுத்தால் நீ இயேசு வரும்போது எழுப்பப்படுவாய். கம்யூனியன் ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். கம்யூனியன் எடுக்காத இருக்கக்கூடாது, கட்டாயம் எடுக்கணும். ஓகே, இது 3வது. 1 தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்று சொன்னாரே. முதலாவது தண்ணி என்ன? 2வது தண்ணி என்ன? பரிசுத்தாய். 3வது தண்ணி என்ன? கர்த்தருடைய பரிசுத்த பந்தி. 4வது தண்ணி என்னன்னு பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் 13வது அதிகாரம் 5வது வசனம். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இது அடுத்த தண்ணி. பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். சரிங்க, எப்போ கால் கழுவுன? கம்யூனியனுக்கு முன்னாலேயா பின்னாலேயா? நான் நிறைய சபையில, நான் யாரையும் குற்றப்படுத்தல, நிறைய சபையில கால் கழுவி தான் கம்யூனியன் கொடுக்கணும் அப்படின்னு தான் வேதம் சொல்லுதுன்னு சொல்லி அப்படி சொல்லுகிறவர்கள் உண்டு. அது வேதத்துக்கு முரண்பாடானது, முரண்பாடானது. நான் எப்படின்னு வேதத்தில் சொல்றேன். அதாவது பல வருஷங்களுக்கு முன்னால நம்முடைய சபையை சார்ந்த ஒரு கிளை சபையை சார்ந்த ஒரு சகோதரர் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வேறொரு சபையை சார்ந்த 2 ஊழியக்காரிகள் அங்க இருந்தாங்க. நான் போன போது அங்க இருந்தாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவீங்களாமே, வசனத்தை வசனமா பேசுவீங்களாமே, நான் கேள்விப்பட்டோம், ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒண்ணு பாஸ்டர், ஏன் கால் கழுவாம கம்யூனியன் கொடுக்குறீங்க? ஏன் கால் கழுவாம கம்யூனியன் கொடுக்குறீங்க? நீங்க வசந்தபடி வாழ்றவங்க தானே, அப்புறம் ஏன் கால் கழுவாம கம்யூனியன் கொடுக்குறீங்க அப்படின்னு என்கிட்ட 2 சகோதரிகளும் கேட்கிறாங்க. அவங்க வேற ஆர்கனைசேஷனுடையவங்க. அப்ப நான் சொன்னேன், சிஸ்டர் வேதத்துல கால் கழுவி தான் கம்யூனியன் கொடுக்கணும்னு சொன்னா 100க்கு 100 கொடுப்பேன். அதுதான் அப்படிதான் இருக்கா சிஸ்டர்? ஆமா பாஸ்டர் அப்படிதான் இருக்குது. அப்படியா இருக்குது அப்படி நான் சொல்லுங்க சிஸ்டர் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா அவங்களும் எடுக்கத்தான் செஞ்சாங்க. கரெக்டா தான் எடுத்தாங்க. யோவான் 13ஆம் அதிகாரத்தை எடுத்தாங்க. 8வது வசனத்திலிருந்து வாசித்தாங்க. அதுல இருந்து காலை கழுவிட்டு வராங்க. பேதுரு வேணான்றான், இல்ல கால்களை கழுவலாம் எனக்கு பங்கு இல்லைன்றாரு. அப்ப காலை கழுவிட்டாரு. முடிச்ச பிறகு போதுகிற ஆண்டவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினான் உண்டானால் நீங்களும் ஒருவர் கழுவ கழுவுகிறார் இருக்கா பாஸ்டர் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டாங்க. நான் சொன்னேன், சாரி சிஸ்டர், நீங்க படிச்சது தப்பு. என்ன படிச்சது தப்பா? நீ எங்க இருந்து படிச்சீங்க? 8வது வசனம் படிக்கிறீங்க. நான் சொல்றேன் 2வது வசனம் படிங்க சிஸ்டர் அப்படின்னு. இப்ப 2, 3 படிங்க பாப்போம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில், ஹலோ இப்ப சாப்பிடுறாங்களா? என்ன
லாஸ்ட் சப்பர், போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களா? அப்படித்தானே வசனம் சொல்லுது. அப்போ எல்லா சீஷர்களையும் சேர்ந்து வச்சு போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறார். பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையோ, தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையோ, தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து. இப்ப போஜனத்தை விட்டு, போஜனம் பண்ணுனாங்க, இப்ப போஜனத்தை விட்டு எழுமிட்டாங்கன்னு அர்த்தம் என்ன? போஜனம் பண்ணி முடிச்சிட்டாங்களா? என்னங்க முடிச்சிட்டாங்களா? சரி, எல்லாரும் போஜனம் பண்ணி முடிச்சாச்சு, எழுமிட்டார். எழுமினவர் என்ன பண்றார் பாருங்க. வஸ்திரங்களை கழட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். ஆஹா, ஏங்க இப்ப என்ன பண்றாரு இயேசு? போஜனத்தை விட்டு எழுப்பி, போஜனம் ஃபர்ஸ்டா கால் கழுவுறது ஃபர்ஸ்டா? என்னங்க பைபிள் தானே படிச்சீங்க, அதுல எது ஃபர்ஸ்ட்? போஜனம், கம்யூனியன் தான் ஃபர்ஸ்ட், அடுத்தாப்புல காலை கழுவி இருக்காரு. ஆனா நிறைய ஆர்கனைசேஷன்ல என்ன சொல்றாங்க? கால் கழுவி தான் கம்யூனியன் கொடுக்குறாங்க. நோ பிரதர், நோ சிஸ்டர், அப்படி வேதம் இல்ல. நான் அவங்ககிட்ட சொன்ன பிறகு, ஐயோ எங்க சபையில எவ்வளவோ வருஷமா இப்படித்தானே செய்யறாங்க. உங்க சபையின் ஒழுங்குன்னு சொல்லுங்க சிஸ்டர், நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஆனா இப்படிதான் வேதம் சொல்றீங்களே, நாங்க ஒரு நாள் ஒத்துக்க மாட்டோம். வேதத்துல இல்லாத ஒண்ணு வேதம் சொல்லுதுன்னு சொல்லாதுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க அத்தோட போயிட்டாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேளுங்க. இப்போ மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றவங்களுக்கு போஜனம் பண்ண கம்யூனியன் சமயத்துல இருந்து கம்யூனியன் முடிச்சாச்சு, எடுத்த பிறகு காலை கழுவுறார், தண்ணீர் வாத்து காலை கழுவுறார். இப்போ 10ஆம் வசனம், யாரு காலை கழுவுனாங்கன்னு பாருங்க. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும். அப்படின்னா என்ன? அவன் சொன்னான் என் தலையில இருந்து கால் வரைக்கும் கழுவுங்கன்னு. யாரு? பேதுரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? முழுகினவன் அப்படின்னா அர்த்தம் என்ன? முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவன் காலை கழுவணும், முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவன் காலை கழுவணும். புரிஞ்சுங்க புரிஞ்சுங்க, சரியா? இப்போ அப்படி கழுவி முடிச்சிட்ட பிறகு என்ன சொல்றாரு பாருங்க, 14-15. ஆண்டவரோ போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். கழுவ கடவீர்கள். கடவீர்கள்னா மஸ்ட் தானா? என்னங்க கழுவ கடவீர்கள்னா மஸ்ட் தானா? அப்போ நீங்களோ நானோ ஒருவர் காலை ஒருவர் கழுவணுமா? கழுவணுமா? ஆனா பந்திக்கு முன்னால கழுவணுமா பந்திக்கு பின்னால கழுவணுமா? சொல்லுங்க. பந்திக்கு முன்னாலையா பின்னாலையா? ஏங்க ஏசு அப்படி சொன்னாரு, பந்திக்கு பின்னால கழுவுங்கன்னு சொன்னாரு. ஐயோ, அது என்ன? ஆண்டவரும் போதகருமாகிய நானே போஜனம் பண்ணின பின்பு கால்களை கழுவினது உண்டானால் அப்படின்னு எழுதவே இல்லை. அப்படின்னு எழுதவே இல்லை. என்ன சொல்றீங்க? நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் காலை ஒருவர். எங்க பந்திக்கும் பந்திக்கும் கால் கழுவுறதுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. இன்னைக்கு கூட நம்ம கீழே போய் கால் கழுவலாம். பந்திக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம என்ன பண்றோம்? வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து வர்றோம், அதனால சொல்லி பண்றோம். அடுத்த 7ஆம் மாசத்துலயும் கால் கழுவுமா? 2 தடவை கால் கழுவணுமா? ஏன் கழுவுறோம்? எங்க ஆண்டவர் சொன்னாருங்க, நானே கழுவுனா நீங்களும் கழுவணும் தான் சொன்னாரு. அதனால தான் செய்யறோம். புரியுதுங்களா? பந்தியில தான் செய்யணுங்கிறதுல, பந்தி முடிச்சுட்டு செய்யறதுங்கிறதுல, பந்திக்கு முன்னால செய்யறதுங்கிறதுல இல்ல, என்னைக்கும் செய்யலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? கூடி வந்திருக்கிறோமே, பந்திக்கு முன்னால செஞ்சிடலான்னு, பந்திக்கு முன்னால செய்யலான்னு பந்திக்கு முன்னால செய்யலாம். அது நம்ம உள்ளது. புரியுதுங்களா? சரி, இப்ப 15 படிங்க. நான் உங்களுக்கு செய்தது போல, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மாதிரியை காண்பித்தேன். அப்படியானா செய்ய கடவீர்கள்னாரு. இப்போ நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இப்படிதான் செய்யணும். அடுத்தவங்க காலை கழுவணும்பா, மாதிரியை காண்பித்தேன் சொல்லிட்டு இப்ப 17ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால், நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால், இவைகளை செய்வீர்களானால், இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். போதும். இப்ப காலை கழுவலன்னா பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாதா? அதுல என்ன சொல்றார் இயேசு?
நீங்கள் இவைகளை செய்தால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். அப்ப இதை செய்யறவங்க எல்லாம் யாரு? பாக்கியவான்களா? பாக்கியவதிகள் இல்லையா? செய்கிற சகோதரிகள் பாக்கியவதிகள், செய்கிற சகோதரர்கள் பாக்கியவான்கள். ஏன் இந்த பாக்கியத்தை நம்ம இழக்கணும்? இயேசு தண்ணீர் வச்சு கால கழுவ சொன்னாரா? கழுவணுமா? ஓ தாகமா இருக்கிறவளே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்க, தண்ணீர் அண்டைக்கு வாருங்க. அப்ப நாலாவது பாத்திரத்தில் கையில் தண்ணி வச்சு காலை கழுவுறது தான் சொல்றாரு தண்ணி. ஓகே, முதல் தண்ணி ஞானஸ்நானம், ரெண்டாவது தண்ணி பரிசுத்தாவி, மூணாவது தண்ணி கர்த்தருடைய பந்தி, நாலாவது தண்ணி பாத்திரத்தில் தண்ணி வச்சு காலை கழுவுறது, அஞ்சாவது ஒரு தண்ணி சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க இப்போ நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 25வது வசனம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி, தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும், விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். என்ன சொல்லுது? எதுக்கு சமானமா? குளிர்ந்த தண்ணிக்கு சமானம். எது எது? தூரத்திலிருந்து வருகிற நற்செய்தி எதுக்கு சமானம்? குளிர்ந்த தண்ணிக்கு. அப்ப அந்த தண்ணி எதை சொல்லுது? சுவிசேஷம், நற்செய்தி. நற்செய்தி தண்ணிக்கு சமானம், குளிர்ந்த தண்ணிக்கு. யாருக்கு? அவங்க விடாய்த்து போயிருக்காங்க, ஐயோ வாழ்க்கையில வேதனையோடு கூட இருக்கிறாங்க. விடாய்த்த ஆத்மாவுக்கு தண்ணி எப்படி குளிர்ந்த தண்ணி எப்படி சந்தோஷமா இருக்குமோ, அப்படியே இந்த ஜனங்களுக்கு தூரத்தில் வருகிற நற்செய்தி அந்த அப்படி தண்ணி குளிர்ந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஆற்றும் தேற்றுட்டாரு. இப்ப கவனமா கேட்டுங்க, நான் முடிக்க போறேன், கவனமா கேட்டுங்க. இப்போ நற்செய்தி குளிர்ந்த தண்ணி, அப்படிதானா? யாருக்கு? விடாய்த்து ஆத்மாவுக்கு. யாரோ விடாய்த்து போயிருக்காங்களே அவங்களுக்கு நீங்க நற்செய்தியை சொன்னீங்கன்னா அந்த நற்செய்தி ஆகிய சுவிசேஷம் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், சந்தோஷப்படுத்தும். வேதம் சொல்லுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். இயேசு பிறந்த போது மேய்ப்பர்கள் வயல்வெளியில் மந்தையை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு மகிமை அவங்க மேல இறங்குது. இறங்கின உடனே பயந்துடுறாங்க. பயந்து அவங்க, வேதம் சொல்லுது 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். பயப்பட்டாங்க. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அப்போ இதுவரைக்கும் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? சந்தோஷமா இல்ல. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்னங்க நற்செய்தி? இப்ப 11ஆம் வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா! இயேசு இந்த உலகத்துல பிறந்ததாங்க பெரிய நற்செய்தி. ஆமென், ஹல்லேலூயா! அந்த நற்செய்தியை விடாய்த்து போன ஆத்துமாக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவாயானால், இயேசுவின் வாழ்க்கையில வரணும், இயேசுவின் வாழ்க்கையில பிறந்தாதான் உனக்கு சமாதானம், இயேசுவின் வாழ்க்கையில வந்தாதான் ஆசீர்வாதம். அந்த நற்செய்தியை சொல்லுவாயானால் நீ குளிர்ந்த தண்ணியை கொடுக்குறேன்னு அர்த்தம். குளிர்ந்த தண்ணியை கொடுக்குறேன். நற்செய்தி சொல்றீங்க. நம்ம சபையில் உள்ள சகோதரர்களுக்கு தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஊழியத்துக்கு போறீங்க, ஊழியத்துக்கு போற சகோதரர்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். கவனமாங்க, சகோதரியிலும் போறீங்க, தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கவனமா கேளுங்க. தனிப்பட்ட முறையிலையும் இயேசுவை சுவிசேஷமா சொல்லு, சொல்லு. அது நற்செய்தி, நற்செய்தி. இயேசு ஜனங்களுக்குள்ள போகிறது நற்செய்தி. இது வரைக்கும் மனுஷன் வேதனையோடு இருக்கான், துக்கத்தோடு இருக்கான், துயரத்தோடு இருக்கான். ஆனா இயேசு ஒருவேளை அவனுக்குள்ள வந்தால் அவன் வாழ்க்கையை மாறுங்க. என் வாழ்க்கையில் 1974ஆம் வருஷம் கல்லூரியில் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் நிம்மதி இல்லாம போயிட்டாங்க. எந்த பணத்தை வச்சு என்னென்னலாமோ பண்ணி பார்த்தேன், எப்படி எல்லாமோ என் வாழ்க்கையை மாத்தி பார்த்தேன், நிம்மதி இல்லை. கடைசியில் தற்கொலை பண்ண நினைச்சேன். அன்னைக்கு தான் 2 சகோதரர்கள் வந்து என்கிட்ட இயேசுவை பற்றி சொன்னாங்க. இயேசுவை பற்றி நான் இயேசுவை பற்றி எனக்கு தெரியுங்க, ஆளை விடுங்க. இல்லை இல்லை, துன்மார்க்கனுக்கு சமானம் அதெல்லாம் வசனங்க எனக்கு தெரியுங்க, நான் கிறிஸ்டியனுங்க அப்படின்னு. இல்லைங்க, தேவன் இயேசுனார் நான் உலகம் கொடுக்க கூட சமானம் தரேனாரு. எனக்கு அப்போதான் கிளிக் ஆச்சு. இது வரைக்கும் உலக பிரகாரமாக சமானத்தை நான் தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கல. இவர் கொடுக்கறது என்னவா?
உலகம் அது பரவாயில்லையே, அது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஸ்டைல் பார்த்தோம். விஷ பாட்டில் வாங்கி வச்சுருக்கேன், விஷம் குடிக்கிறதுக்கு விஷ பாட்டில் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. என்னை காட்டுக்குள்ளே கூட்டிட்டு போனாங்க. உங்கள் பாவத்தை மன்னிப்பு கேளுங்க, உங்கள் பாவத்தை மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பார் இயேசு ஏற்றுங்க, சமானம் உண்டாகும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் இது வரைக்கும் பாவத்தினால்தான் நிம்மதி இல்லாமல் போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். நிம்மதி தேடி பணத்தெல்லாம் செலவழித்து பார்த்தேன் பல பாவங்களுக்கு, ஆனால் நிம்மதி தான் இல்லை. கடைசியில் இவங்க 2 பேரும் விடாய்த்து போன என் ஆத்மாவுக்கு குளிர்ந்த தண்ணியாக வந்து இயேசுவை நற்செய்தியாக சொன்னாங்க. அந்த நாளில் என் வாழ்க்கை மாறிச்சுங்க. இந்த நாள் வரைக்கும் அந்த சமானம் கர்த்தர் எனக்கு தந்துட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. எத்தனையோ போராட்டங்கள் என் வாழ்க்கையிலும் என் குடும்பத்திலும் வந்த போதிலும் என் தேவன் அந்த சமானத்தை இதுவரைக்கும் எடுக்கலைங்க. அருமையான சோதனை, விடாய்த்து போன ஆத்துமாக்கள் எவ்வளவு அலையுது இந்த உலகத்தில். இந்த குளிர்ந்த தண்ணி உனக்கு கொடுக்க தெரியலையே, இந்த குளிர்ந்த தண்ணியாகிய நற்செய்தியாகிய அந்த குளிர்ந்த தண்ணியை கொடுக்க தெரியலையே. ஜீசஸ். அதாவது சீரியர்கள் இஸ்ரவேலரை சுற்றி பாளையம் இறங்கி விட்டார்கள். பல நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ இவங்க வெளியே போக முடியல, வெளியில் உள்ளவங்க உள்ள வர முடியல. அப்படிப்பட்ட நிலைமை, பெரிய பஞ்சம் உண்டாயிடுச்சு, பெரிய பஞ்சம். அந்த பஞ்சத்துல ஒரு தாய் வந்து சொல்றா, ராஜா என்னை ரட்சியும். நான் ஆலையிலிருந்து ரட்சிப்பேனா களத்திலிருந்து ரட்சிப்பேனா சொல்லு, என்ன மேட்ரு? ஐயா, இந்த பஞ்சத்தில் என் பிள்ளைய நேற்று சமைச்சு சாப்பிட்டோம். எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு அக்ரிமெண்ட், இன்னைக்கு என் பிள்ளைய சமைச்சுக்கலாம், நாளைக்கு உன் பிள்ளைய சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டோம். நேற்று என் பிள்ளைய சமைச்சோம், ஆனா இன்னைக்கு அவ பிள்ளைய ஒழிச்சு வச்சுட்டாயா. அவ்வளவு பெரிய பஞ்சம். இந்த பஞ்சத்துக்கு காரணம் யாருன்னு சொல்றான்? எலிசா. அன்னைக்கு கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டு வந்து சாப்பாடு கொடுக்க சொன்னான். அதனால தான் என்ன கேடு வந்துருக்கு. நம்ம ஆகவே அவன் தலை இன்னைக்கு அவன் மேல இருந்துச்சுன்னா என் தேவன் எனக்கு சமமாய் செய்வாராகன்னு சொல்லிட்டு அவன் சொல்லி அனுப்புறான். இப்போ கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சார் பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். வாசிங்க 2 ராஜாக்களின் புத்தகம் 7வது அதிகாரம். ஜீசஸ். எல்லாரும் எடுத்து வச்சுங்க. 7வது அதிகாரம். இப்போ பயங்கர பஞ்சம். இந்த பஞ்சத்தின் மத்தியில ஒரு 4 குஷ்ரோகிகள் பாளையத்துக்கு புறம்பா இருக்காங்க. குஷ்ரோகிகள் ஊருக்குள்ள வரக்கூடாது. இந்த குஷ்ரோகிகளுக்கு இப்ப என்ன வருது? 3வது 4வது வசனங்கள். குஷ்ரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். குஷ்ரோகியாக 4 பேர் ஒலிமுக வாசலில் நின்றார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்க இருந்து சாக வேண்டியது என்ன? இவங்க எங்க இருக்காங்க? ஒலிமுக வாசல். அப்படின்னா ஊருக்குள்ள வர முடியாது அவங்க. ஏன்? குஷ்டரோகியா இருக்கிற வரைக்கும் அவங்க ஊருக்குள்ள வர முடியாது. அதனால அங்க இருக்கிறாங்க. ஆனா நம்ம இங்க இருந்து சாக வேண்டியது என்ன? அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால், பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிடுச்சு. பட்டணத்துக்குள்ள போகணும்னாலும் வாழ முடியாது. ஏன்னா அங்க என்ன இருக்கு? பஞ்சம், சோறு கிடைக்காது. அங்கே சாவோம், அங்கேயும் சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம், இங்க இருந்தாலும் சாவ போறோம். ஒலிமுக வாசல் இருந்தாலும் சாவ போறோம், அங்க போனாலும் சாவ போறோம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணிட்டு ஒரு டிசிஷனுக்கு வர்றாங்க பாருங்க. ஆகையால் இப்பொழுது சீரியருடைய ராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். எங்க போறோம்? சீரியருடைய பாளையத்துக்குள்ள. ஏன்னா சீரியர் தான் எருசலேமை சுத்தி பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. எருசலேமை சுத்தி பாளையம் இறங்கி இருக்காங்க. இப்ப இவங்களோ ஒலிமுக வாசல்ல நிக்கிறாங்க. இந்த பாளையம் இதுல தான் சீரியர்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போவோம். ஏன்னா உள்ள போனாலும் ஒத்துக்க மாட்டான், அங்க போனாலும் செத்து போடுவோம். போனா போ, செத்தாலும் சாவலாம் போ அப்படின்னு 4 பேரும் டிஸ்கஷன் பண்ணிட்டு வர்றாங்க பாருங்க. நடக்கிறத பார்ப்போம். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், அவங்க உயிரோடு வச்சா பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம். கொன்றால் சாகிறோம். ஏன்னா இங்க பஞ்சத்துல சாயிட்டு செத்துருவோம், அங்க போனாலும் உயிரோடு வச்சா சாவும், பிழைப்போம். இல்ல செத்து போயிட்டா சாவும், கொன்னாலும் சாவும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு வர்றானுங்க பாருங்க. சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோட எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். ஓஹோ, அந்த 4 பேரும் பாளையத்தின் முன்னணியில வராங்க. அங்கே ஒருவரும் இல்லை. ஒருவரும் இல்லை. என்னடா அது? எங்க சீரியர்கள் சுத்தி இருந்தவங்க இப்ப ஒருத்தன் கூட இல்லைங்க, ஒருத்தன் கூட இல்ல. ஏன்? ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு, என் ஆண்டவர் செஞ்ச வேலையை பாருங்க. சீரியரின்
ராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் ஏங்க ஒண்ணுமே நடக்கல. என் கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவர்னு பாத்துங்க. குதிரைகளின் இரைச்சல், ராணுவத்தின் இரைச்சல், மகா ராணுவத்தின் இரைச்சல், ரதத்தின் இரைச்சல், எல்லாத்தையும் கேட்க வச்சாரு. யாருக்கு? சீரியலுக்கு. பார்த்தாங்க, டேய் யாரு கூடயோ ஒப்பந்தம் பண்ணி நம்ம கிட்ட பிரச்சனைக்கு வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லி இந்த சத்தத்தை கேட்ட உடனே என்ன பண்றாங்க பாருங்க. அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்திரின் ராஜாக்களையோ எகிப்தின் ராஜாக்களையோ நமக்கு விரோதமாக கூலி பொருந்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையோ தங்கள் குதிரைகளையோ தங்கள் கழுதைகளையோ தங்கள் பாளையத்தையோ அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். ரதமும் வேண்டாம், குதிரையும் வேண்டாம், நம்ம கொண்டு வந்த பொருளும் வேண்டாம், உயிர் போன பிழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியா போயிட்டாங்க. ஓடுறானுங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறானுங்க. இப்ப நடக்கிறத பாப்போம். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து ஒரு கூடாரத்துக்குள்ள போறாங்க. புசித்து குடித்து, அங்க என்ன இருக்குது அவங்களுக்கு? சாப்பாடு, சகல விதமான ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. புசிச்சாங்க, குடிச்சாங்க. அதிலிருந்து வெள்ளியையோ பொன்னையோ வஸ்திரங்களையோ எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து, இவனுக்கு பாருங்க, ஊருக்குள்ளே போக முடியாது, குடும்பத்தையே பார்க்க முடியாது. ஆனா என்னத்தை எழுதி வச்சு ஒழிச்சுக்கிறானுங்க. ஏன் ஒழிச்சு வச்சானுங்க? என்னைக்குனாலும் குஷ்டம் சரியாகும், நம்ம வீட்டுக்கு போகல, அப்ப கொண்டு போயிடலாம் என்ன. ஆனா ஒழிச்சு வச்சாச்சு. இப்ப அடுத்த கூடாரத்துக்குள்ள போறானுங்க. திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இப்ப பாருங்க, அவங்க ஒளிச்சு வச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு கான்சியஸ் குத்துது, ஒரு மனசாட்சி குத்துது. ஒருத்தர் நோக்கி என்ன சொல்றாங்க? நாம் செய்கிறது நியாயம் அல்ல. ஐயோ, நமக்கு இப்படி ஒரு சான்ஸ் என்ன பண்ணிருப்போம்? நம்ம தான்டா பெரிய ஆடு, மொத்தமா எடுத்து வச்சு மறைச்சிப்போம். ஆனா அவனை 4 பேர் குஷ்டரோகிகளுங்க, ஊரால் புறக்கணிக்கப்பட்டவங்க, வெளியே இருக்கக்கூடியவங்க. அவனுங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்றானுங்க, நம்ம செய்யறது நியாயம் இல்லை, நாம ஒளிச்சு வச்சு இப்படிலாம் பண்றோமே, நியாயம் இல்லை சொல்லிட்டு, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமா இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். போதும். இந்த குஷ்டரோகிகளுக்கு இருக்கிற ஒரு மனப்பக்குவம் கூட நமக்கு ஒரு இல்லையா? பொழுது சீக்கிரம் விடிய போகுதா அப்படின்னா என்ன? விடியற்காலம் வருகிறது. யாருக்கு விடியற்காலம் வருகிறது? இயேசு வரும்போது விடிவெளி நட்சத்திரம் அவர் வந்தார்னா பரிசுத்தவான்களுக்கு விடியற்காலம். ஆமே, விடியற்காலம் வரப்போதா? அப்ப இந்த காலம் என்ன காலம்? விடியற்காலம் வரப்போறதுக்கு முன்ன காலம் நற்செய்தி அறிவிக்கிற காலம். இப்ப நற்செய்தி அறிவிக்கிறான் பார், சுவிசேஷம் சொல்றான் பார். சுவிசேஷம் சொல்ல முடியலையா உனக்கு? யார பார்த்தாலும் ஆண்டவர் பற்றி சொல்லணுங்கிற எண்ணம் வரலையே. விடாய்த்த ஆத்மாக்களுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கிற அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இயேசு பிறந்தார், அந்த காரியத்தை சொல்லணும்னு உனக்கு என்ன வருதான் பார். இத்தனைக்கும் எப்போ வருவாங்க? இயேசு வந்தா பறந்துரு போவீங்களே, போவீங்க. சுவிசேஷம் அறிவிப்பது ஓமரம் விழுந்த கடமைன்னு உனக்கு புரியலையா? சுவிசேஷம் சொல்லணுங்கிற எண்ணம் வரலையா? சகோதரிகள்லாம் ஊழியத்துக்கு போறாங்க, ஒழுங்கா ஊழியத்துக்கு போயிருங்க. சகோதரலாம் ஊழியத்துக்கு போறாங்க. ஏன் இவங்களுக்கு மட்டும்தான் ரத்தம் கொதிக்குதோ ஊழியத்துக்கு போகணும்னு, மற்றவங்களுக்குலாம் கொதிக்குதாக்க? சுவிசேஷம் அறிவிப்பது உங்க மேல விழுந்த கடமை இல்லை, செய்ய வேண்டாமா?
நான் முடிக்கிறேங்க. ஒரு 2 வார்த்தை சொல்லி வாசிங்க. இப்போ எண்ணாகும் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆரோன் தன் ஜனத்தாருடைய சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில், மேரிபாவின் தண்ணீர்கள் பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால், நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பது இல்லை. மேரிபாவின் தண்ணீர் விஷயத்தில் கீழ்ப்படியாமல் போனபடினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, என்னிடத்தில் தண்ணீர் விஷயத்தில் சரியா இல்ல, தேவ சமத்துக்கு போக முடியாது. கடைசி வசனம் சொல்லி முடிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 1 பேதுரு 3ஆவது அதிகாரம் 20ஆவது வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். சரி, அந்த பேழையிலே சிலராக 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். எப்படி காக்கப்பட்டாங்க? ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். எத்தனை பேரு? ஏன் காக்கப்பட்டாங்க? இந்த தண்ணியை பற்றிய காரியத்தை அவங்க சரியா புரிஞ்சு, அந்த 8 பேரும் நோவா மிஸ்ஸஸ் நோவா பையங்க மருமக்கள், அந்த 8 பேரும் இந்த தண்ணியை பற்றிய காரியத்தை சரியா புரிஞ்சு அதற்கேற்றபடி ஜீவித்ததுனால அந்த தண்ணியே அவங்களை காப்பாச்சு. பேழை காப்பாத்தலங்க, பேழை காப்பாத்தல, ஜலத்தினால் காக்கப்பட்டார். பேழை காப்பாத்திருந்து ஓடவே இல்லை, ஜலத்தினால் காக்கப்பட்டாங்க. சௌரியே, இந்த தண்ணியை பற்றிய விஷயத்துல நீ இத குறித்து கவலை இல்லாம இருந்தா, அதாவது அந்த அந்த பூர்வ உலகத்தில் அந்த ஜனங்களுக்கெல்லாம் அந்த தண்ணியை பற்றி கவலை இல்லை, அதனால தான் அழிஞ்சாங்க. இப்ப நீங்க எப்படி என்ன செய்யலாம்? தண்ணியை பற்றி கவலை வேணுமா? ஓ தாகமா இருக்கிறவளே, என்னிடத்தில் நான் என்ன பண்ணுவேன்? பணமும் இல்லாம விலையும் இல்லாம நீங்க வாங்கிட்டு போங்க. என்ன தண்ணி? ஞானஸ்நானங்கிற தண்ணி. 2 பரிசுத்த ஆவிங்கிற தண்ணி. 3 பரிசுத்த பந்தி. 4 பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவுற விஷயம். 4 5 நற்செய்தி அறிவிக்கிற காரியம். என்ன செய்யலாம்? ஆண்டவர் சொல்லாமா, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த தண்ணீர் விஷயத்துல அன்றைக்கு ஆரோன் கீழ்ப்படியாம போனதுனால, அவன் தண்ணீர் நம்பாதனால ஆண்டவரே முழு உலகம் அழிஞ்சு போச்சு. ஆனா இந்த தண்ணீர் விஷயத்தை குறித்து இன்னைக்கு எனக்கு ஒரு உணர்வு தந்திருக்கீங்க. என் தகப்பனே, ஓ தாகமாயிருக்கிறவளே, நீங்கள் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் என்று சொன்னவரே, நாங்கள் தண்ணீர் அண்டைக்கு வரோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஓ ரகாதானா ரபா ஷகலா ரதானா ரபா ஷகலா ரபா. ஆண்டவரே, இந்த தண்ணீர் விஷயத்துல நான் மனம் திரும்பலனா, இதுவரைக்கும் நான் மனம் திரும்பலப்பா. ஞானஸ்தானம் பெறணும்னு நினைக்கிறேன். நான் ஞானஸ்தானம் பெற என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே நேரத்தில் பரிசுத்தாய் பெறுவேன் சொல்லு. கர்த்தருடைய பங்கில பங்கு வர்றவன் உணர்வோடு கூட பங்கு பெறு. 4வதாக கால் காலத்துல அதுலயும் கரெக்டா இருக்க பாரு. 5வதாக நற்செய்தி ஆகிய சுவிசேஷத்தை நீ அறிவிக்க வேண்டியவனாயிருக்க. நீ அதை அறிவிக்காமல் போய்விடாது. இல்ல ஆண்டவரே, இன்னைக்கு நான் தீர்மானிக்கிறேன் நற்செய்தி அறிவிக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தண்ணீர் விஷயத்தில் நான் லேக்கிங்கா இருக்க மாட்டேன், என்ன ஒப்பு கொடுக்கிறேன். அன்னைக்கு அந்த தண்ணீர் விஷயத்துல ஆர்வம் சரியா இல்லாதனால தான் கானானுக்கு போக முடியல. ஆண்டவரே, இந்த தண்ணீர் விஷயத்துல நோவா காலத்துல வந்த ஜனங்கள் தண்ணீர் நம்பாதனால தான் முழு உலகம் அழிஞ்சு போச்சு. ஆனால் இந்த காலவேளையில இந்த தண்ணீர் விஷயத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறோம்பா, என்னை மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறேன். இந்த விஷயத்தில் சரியா கீழ்ப்படியத்தக்கதான ஒரு நல்ல ஆவி என்னை பிடிப்பதாக, என்னை ஒப்பு கொடுக்கிறான். இந்த தண்ணீர் விஷயத்திலே என் தேவனே, நோவா அந்த தண்ணியை நம்பி காரியம் செஞ்சான். நாங்களும் இந்த தண்ணியை நம்பி செய்யறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மானானது நீரோட வாஞ்சித்து கதருமா போல தேவனே
என் ஆத்மாவை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்மா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. எப்பொழுது உம்முடைய சன்னிதானத்தில் சேர்வேன் என்று சொன்ன தாவீதை போல எங்கள் ஆத்மா உங்க மேல மான் நீரோட வாஞ்சித்து கதறது போல எங்கள் ஆத்மா கதறட்டும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். தாகமா இருக்கிறவளே, ஓ நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் தண்ணீர்கள் அண்டைக்கு வந்திருக்கிறோம். இந்த தண்ணீர்கள் விஷயத்திலே நாங்கள் ஆரோனை போல கீழ்ப்படியாமல் போய்விடாதபடிக்கு, நோவா காலத்தில் இருந்த ஜனங்கள் இந்த தண்ணியை நம்பாம போனது போல நாங்கள் போய்விடாதபடிக்கு, இந்த 5 விஷயத்திலும் நாங்கள் தண்ணீர் விஷயத்தில் தேவன் என்ன நோக்கத்தோடு செய்ய சொன்னாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி ஒப்பு கொடுக்கிறோம். வந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் புதிதாக வந்தவர்களையும் ஆசீர்வதிங்க. என் தேவனே, எப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்தாலும் அவரை சந்திக்க என்னையும் எங்களையும் ஆயத்தப்படுத்தணும். எங்க சபையார் ஊழியம் செய்யட்டும்பா. ஆத்ம பாரம் கொண்டு குளிர்ந்த தண்ணியா ஆண்டவரே நற்செய்தியை சொல்லட்டும். விடாய்த்து போன ஆத்மாக்களுக்கு நற்செய்தியை சொல்லட்டும். சபையாராய் போய் சொல்லட்டும். தனிப்பட்ட முறையில் இயேசு அறிவிக்கட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை தருவீராக. உடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கும். வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்புங்க. இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அன்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.